எங்களை பற்றி இன்னும் கிண்டல் பண்ணி நின்றாங்க. இப்போ பார்த்தீங்களா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட நாங்கள் ஒரு மீட்டிங்கை போட்டோம். சொல்லிட்டா என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒருத்தர் வெளியிட்டிருக்கிறார். யார் அவர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாரு, பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்கிறதா இல்லை என்டிஏ கூட்டணியின் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைமை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்கிறதா? ஏன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் தலைமை அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை இப்போ ப்ரூவ் பண்ணுறே நம்ப மாட்டேங்கிறீங்களேடா, திமுக காரங்க பூரா எங்களை போட்டு இப்படி கலாய்க்கிறீங்களே அப்படின்னு கதறி இருக்கார். என்னன்னு சொல்கிறாரு? எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டெல்லிக்கு போகிறோம்னு. இந்தா இப்போ நாங்கள் அந்த மீட்டிங்கை போட்டு இப்போ ஃபைனல் பண்ணிட்டோம்ல, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எவ்வளோ தொகுதி கொடுக்க போகிறோம்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். பாஜகவுக்கு 27, அமமுகவுக்கு 11. எது அமமுகவுக்கு 11. இந்த 10 சீட்டுக்குள்ளே நம்பர் போட்டது தான் அண்ணன் மீடியாவை பார்த்து கருமி நம்மளை திட்டினது. டிடிவி தினகரன் அண்ணே ரொம்ப கொச்சிக்கிட்டார். இப்போ யாரை கருமின்னு சொல்ல போகிறாரு தெரில. சரி, அது ஒன்று. அமமுகவுக்கு 11 சீட்டு, பாமகவுக்கு 18 சீட்டு. அவ்வளோதான், ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. மிச்சத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஏதுன்றதை ஃபைனல் டீலில் உங்களை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்களெல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். அதுக்கு அடுத்தது டெல்லிக்கு போறாங்கன்னு ஆளுங்கட்சி தரப்புலையோ ஆளுங்கட்சியோட திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் எப்போ பார்த்தாலும் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் இந்த விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்ன எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய ஐடியாவையும் நாங்கள் பரிமாறிக்கிறதுக்காக டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்தோம். டெல்லிக்கு போனோம், பேசினோம், இந்தா நாங்கள் மீட்டிங் பண்ணுறோம்ல. அது எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படுங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். அதுக்கு அடுத்தது டிடிவி தினகரன் அவர்கள் வெகு நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நல்லது நடந்தால் பிடிக்கலையோ, ஏன் அவர் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏதாவது ஒன்றத்தை சொல்லி பஞ்சாயத்து இழுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார்கள். எல்லாம் தெளிவாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உஷாராக காய் நகர்த்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கஷ்டமா இருக்குது அவர் அதே விட மாட்டேங்கிறீங்களே, எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்து, விசா கொண்டாந்து, அவர்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிட்ட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதி ஆகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து செய்தியாளர்கள் ஒரு குசும்பான கேள்வியை கேட்டாங்க. என்ன சார், எப்போ பார்த்தாலும் டெல்லிக்கு போறீங்கன்னு திமுக தரப்பில் உங்க மேலே விமர்சனம் வச்சதுனால இங்கே ஒரு கூட்டத்தை இப்போ போட்டு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னங்க இப்படி என்ன புசுக்குன்னு இப்படி கேட்டுப்பிடுப்பீங்க, டெல்லிக்கு போகிறாங்கன்னு திமுக சொன்னதுனால ஒன்றும் இல்லை. இப்போ போட்டோம், அஃபீஷியலாக மீட்டிங்கை போட்டோம், ஃபைனலைஸ் பண்ணி அறிவிச்சிட்டோம்ல, அதில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம்ல. மீட்டிங்னா அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அப்புறம் கடைசியாக இங்கே நடந்த மீட்டிங்கு பாருங்கள், பிரயோஜனமான ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை செய்தியாளர்கள் சொல்ல, அதை கேட்ட உடனே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க போல், டெல்லிக்கு போனதை பற்றி அப்படின்ற மாதிரி அவர் டெல்லிக்கு நான் போன மேட்ரு வேறையா, நாடாளுமன்றத்தில் போயிட்டு கையெழுத்து போட போனேயா, நான் அட்டண்டன்ஸியா,
நீங்கள் என்னடான்னா சும்மா நான் யாரையுமே மீட் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி அவர் அங்கே வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாருமா சேர்ந்து டெல்லிக்கு போனதுக்கு பின்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இல்லைப்பா, பல சோழி கிடக்கு டெல்லியில் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முற்பட்டுருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்க இது என்ன அறிவிச்சமா இல்லையா, அறிவிச்சிருக்கமா இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவப்போ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களே டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரை எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும். நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். அத ஒரு விவாதமா யாருமே பார்க்கல. நாங்க இத போய் அங்க டெல்லியில தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எப்படி பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரை தெளிவா இருக்குது.